வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையல்ல நம்ம இன்னைக்கு சங்கரா மீன் தவா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு நார்மலாக மிளகா பொடி போட்டு பண்ணாமல் நம்ம மசாலா அரைச்சி இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் நம்ம மசாலா அரைச்சி ஆட் பண்ணுறது என்னென்ன பொருள் போட போகிறோன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 பல் அளவு வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சீரகம் அண்ட் 1 ஸ்பூன் அளவு மிளகு. ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம அரைச்சி அதில் மசாலா ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட முழு பூண்டாகவே இருக்குன்னா ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணி நீங்கள் இதை எல்லாத்தையுமே மசாலா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓரளவு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க. ரொம்ப மையாக அரைச்சிட்டா அந்த மசாலா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வராது. ஸோ லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா அதில் செட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாவோட அந்த தோல், மீன் தோலோடு சாப்பிடும்போது ஆஹா, சுவை அற்புதமாக இருக்கும். நம்ம இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு 1 ஸ்பூனு, அது தேவையான அளவு தான். அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இந்த மசாலா படுற மாதிரி நம்ம பிணைஞ்சு விடணும். ஸோ இந்த மீன் ஃப்ரைலே தவா ஃப்ரைலே ஹைலைட் இந்த மசாலா தான் இல்லையா? ஸோ அதனால் மசாலா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நீங்கள் இதை நல்லா பரட்டி விட்டு இதை செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கணும். மினிமம் நீங்கள் 1/2 அன் ஹவர் ஆச்சும் வைக்கணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா மசாலா மேலே நல்லா தடவி சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். நீங்கள் வெளியில் வைக்கிறதுனால வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம அந்த தண்ணியெல்லாம் வேப்பரைஸ் ஆகிட்டு அது நல்லாவே செட் ஆகி சீக்கிரமாக வந்துடும். கடையிலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை 1/2 அன் ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டு இப்போ தோசைக்கல்லில் நம்ம பொரிக்க போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருக்குன்னா அதையவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தோசைக்கல், என்கிட்ட இரும்பு தோசைக்கல் இருந்துச்சு. ஸோ தவா ஃப்ரைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் தோசைக்கல்லில் போட்டு அழகாக பொரிச்சு எடுத்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு லெஸ் ஆயில் தான் யூஸ் ஆகும் இல்லையா? நம்ம ஃபுல் ஃப்ரை பண்ணும்போது நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஆயில் அந்த மீன் அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போகும். அந்த மீன் ஸ்மெல் அந்த எண்ணெயில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணெயை நம்மளுக்கு வேறு எதுலேயும் தாளிக்கவும் மனசு வராது. ஸோ அதை கீழே ஊற்றுற மாதிரி ஆயிடலாம். இல்லை நம்ம திருப்பி வேறு ஏதாவது பொரிக்க யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க ஃபேட்டு எல்லாமே அதிகமாகிடும். ஆனால் நம்ம இந்த தவா ஃப்ரை பண்ணும்போது அழகாக 2 ஸ்பூன் ஆயில் இந்த பக்கம் 1 ஸ்பூன், அந்த பக்கம் 1 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அழகாக நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா பக்கமும் மசாலா கொஞ்சம் வேகிற மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம இதை வேக வைக்கணும். ஸோ 2 பக்கம் இல்லைங்க, 4 பக்கமும் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.